So good morning students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Landforms Unit-2 Geographyல so நம்ம ஏர்லி சாப்டர்ல என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா land has an infinite variety of landforms like mountains, plateaus, plains, valleys அப்படிங்கறத பார்த்திருக்கோம். So இன்னைக்கு பார்த்திருக்கிறது பார்த்தா some of the parts of the lithosphere may be ridged and some flat. These landforms are result of two processes. ரெண்டு ப்ராசஸஸால் அந்த landform இருக்குது, எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். வாட் இஸ் எண்டோஜெனிக்? த எண்டோஜெனிக் ப்ராசஸ், அதாவது இன்டர்னல் ப்ராசஸ், லீட்ஸ் டு த அப்லிஃப்ட்மெண்ட் அண்ட் சிங்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் அட் செவரல் பிளேசஸ். எக்ஸோஜெனிக்னா என்ன? எக்ஸோஜெனிக் ப்ராசஸ், எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் இஸ் தன் கண்டினியூஸ் வியரிங் டவுன் அண்ட் ரீபில்டிங் ஆஃப் லேண்ட் ஸ்பேஸ். அதாவது சிலது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீபில்ட் ஆகும், லேண்ட் வந்து திருப்பி உருவாகலாம், இல்லைன்னா சிலது தண்ணிக்கு அடியில் போகும், சிலது தண்ணியினால் ஏதோ மாற்றங்கள் ஏற்படலாம். ஸோ இதுதான் வந்து எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிராடேஷன்ஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் leveling of highlands through erection and filling up lowlands through deposition. அதாவது எரெக்ஷன்னா மண் அரிப்பு, அதனால எடுக்கலாம், இல்லைன்னா மண் படிதுறனால சில இடத்துல மண் படியும் ஜாஸ்தியாக, சில இடத்துல மண் அரிப்பு ஏற்படும். ஸோ ரெண்டு விதத்தில் அந்த கிராடேஷன்ங்கிறது ஏற்படும். லேண்ட்ஃபார்ம்ஸ், த லேண்ட்ஸ்கேப் இஸ் பீயிங் continuously worn down by two process, weathering and erosion. So weathering is the breaking and falling apart into small pieces of rocks on the earth's surface. So weathering அப்படின்னா breaking and falling apart into small pieces of rocks on the earth surface. earth surfaceல சின்ன சின்ன கற்கள். எரோஷன் என்னதுன்னா எரெக்ஷன் அப்படிங்கிறது, எரோஷன் அப்படி சொல்லலாம், இல்லைன்னா எரெக்ஷன் இஸ் த வியரிங் டவுன் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் பை அ டிஃப்ரெண்ட் ஏஜென்ட் லைக் வாட்டர், விண்ட், ஐஸ் அண்ட் சி வேவ்ஸ். ஸோ மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து தண்ணியினால் ஏற்படலாம், காற்றுனால, ஐஸ்னால, இதனால ஏற்படலாம். த எரெக்டட் மெட்டீரியல்ஸ் இஸ் கேரி அவுட் அவே பை வாட்டர், விண்ட் எக்ஸெட்ரா. ஓகே, they deposited. This process of erosion and deposition create different landforms on the surface. So இந்த மாதிரி நடக்கிறனால தான் நிறைய landforms வந்து இந்த பூமியில் உருவாகுது. ஓகே, river, the water flowing from its source to river mouth along a defined courses is called river. River generally originated from a mountain or hill. அதாவது நதி, ஆறு இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த அதில் வந்து மலைகள்ல இருந்து தான் அது உருவாகுது. The place of origin of river is known as source. The place where it joins a lake or sea or an ocean is known as river mouth. அதாவது நதியுடைய வாய்ப்பகுதி அப்படி சொல்லலாம், இல்லை ஆறுடைய வாய்ப்பகுதி அப்படிங்கிறது வந்து எங்கே போய் சேருதோ அது. சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து மவுண்டன், எங்கேருந்து உருவாகுதோ அது. ஓகே, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரிவர் சோர்ஸ் மவுண்டன்லேருந்து உருவாகுது, ஓஷன் வந்து ரிவர் மவுத்துன்னு சொல்கிறோம். இடைப்பட்ட இடத்துல வந்து வாட்டர் ஃபால் இருக்கும், மீண்டர் இருக்கும், ஆக்ஸ்போ லேக் இருக்கும், ஃப்ளோட் பிளைன் இருக்கும், டெல்டான் இருக்கும், இப்படி நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். த ரன்னிங் வாட்டர் இன் த ரிவர் எரோட்ஸ் த மவுண்டன் ட்ராக் விச் கிரியேட்ஸ் அ ஸ்ட்ரிப்ட் சைடட் வேல்யூ லைக் லெட்டர் வி known as V-shaped valley. So falling of river water over vertical step in the river bed is called waterfall. It is formed when the soft rocks are removed by erosion. ஸோ ஓடிட்டே இருக்கும் போது ஏதாவது கல்லோ ஏதோ ஒன்று இதாகுது அப்படின்னா அங்கே ஒரு வாட்டர் ஃபால் உருவாகும். ஓகே, குற்றாலம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா குற்றாலம் ரொம்ப இது சிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆறில் இருந்து தான், ஸோ மலையிலேருந்து சோர்சஸ்லேருந்து வரும்போது உருவாகிறது தான் இந்த அருவிகள். ஓகேயா, இது வந்து பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. சரி, plunge fall is a hollow features at the base of a waterfall which is formed by cavitation. அதாவது இந்த மாதிரி அருவி, அதாவது வாட்டர் ஃபால் விழும்போது அங்கே ஒரு பள்ளம் ஏற்படும், அந்த இடத்துல மண் தண்ணி உளுந்து. ஸோ அதான் வந்து plunge fall அப்படி சொல்கிறோம். அங்கே நீங்கள் உள்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர பள்ளம் இருக்கும். alluvial fan is a deposition of sediment occurs at which the river enters a plain or a foot hills. ஸோ அதுக்கப்புறம் வர்றதான் வந்து alluvial fan அப்படி சொல்கிறோம். ஓகே, at the river enters the plain, it twists and turns forming large bends known as meanders. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஓடி வரும்போது அது நிறைய வளைவு நெளிவெல்லாம் வருது இல்லையா, இதுதான் meanders அப்படி சொல்கிறோம். ஸோ meanders along the river Vellar near சத்யாதோப்பு in Kudalur district, Tamil Nadu. Due to the continuous erosion and deposition along the sides of the meander,
the ends of the meander loops comes closer. இப்படி சில்லறம் வளைஞ்சு வரும்போது இந்த மாதிரி அரிப்புகள் ஏற்படும் போது என்ன ஆகும்னா அந்த வளைவுகள் வந்து நேர் ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய வெள்ளம் வருது, நிறைய மழை பெஞ்சு வெள்ளங்கள் வந்துடுது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த நதி ஓடுறது வளைஞ்சு ஓடுறது நேராக ஓட ஆரம்பிச்சிடும். ஓகே, in due course of time the meander loops cuts off from the river and form a cut-off lake, also called as oxbow lake. ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் மேக்ஸ் நெக் நேரோ, அது ஒரு நெக் நேரோ. அந்த ரோஸ் கலர் இல்லைன்னா வயலட் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூரிங் ஃப்ளோட் ரிவர் மேக்ஸ் இட் கோர்ஸ் ஸ்ட்ரெயிட், நியூ ஸ்ட்ரெயிட் ரிவர் கோர்சஸ். அப்படி கோர்ஸ் ஆகும்போது அந்த பெண்டு என்ன ஆயிரும்னா தனி லேக் மாதிரி ஆயிரும். அதான் ஆக்ஸ்பவ் லேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, at times the river overflow its banks. This leads to floating of neighboring areas. As the river floats, it deposits layers of fine soil and other material called sediments along its banks. This leads to the formation of flat fertile float plan, and the raised banks are called levees. ஸோ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வெள்ளங்கள் வரும்போது அந்த மண்ணுகள் எல்லாமே கரையில் என்று என்ன செஞ்சு அடித்து வச்சுட்டு போயிடும் இல்லையா. அப்புறம் வெள்ளங்கள்லாம் தண்ணிலாம் வடிஞ்சதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்டாக என்ன செய்யுது மாறிது. இப்போ தான் லிவிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, as the river approaches the sea, the speed of the flow of water decreases and the river begins to break up into number of streams called distributaries. ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன போகணும் கிட்ட நெருங்கும் போது நிறைய கிளை ஆறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. த கலெக்ஷன் ஆஃப் சென்டிமெண்ட் ஃபார்ம் ஃப்ரம் ஆல் த மவுத்ஸ் ஃப்ரம் டெல்டா. டெல்டாஸ் ஆர் எக்ஸலண்ட் ப்ரொடக்டிவ் லேண்ட்ஸ். காவேரி டெல்டா, காங்கே டெல்டா, மிசிசிப்பி டெல்டா. ஸோ அந்த டெல்டா தஞ்சாவூர் டெல்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, டெல்டா பகுதிகள் அப்படின்னா அதுக்கெல்லாம் அந்த வயல் அந்த மாதிரி இதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த டெல்டாங்கிறது எது, லேக்னா என்ன, சென்டிமெண்ட் டெபாசிட்னா என்ன, மெண்டர் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத நம்ம காட்டியிருக்கோம். ஓகே, glaciers, a large body of ice moving slowly down a slope or valley due to the gravity is called glaciers. Glacierனா என்ன? So glaciers are grouped into mountain or valley glacier and continental glacier. Continental glacier covering vast area of continent with thick ice sheet. Glacierனா என்னன்னா அந்த ஐஸ் கட்டி தான், பெரிய கட்டி, பெரிய மலைகள், ஒரு ஊர் அளவுக்குலாம் பெரிய பெரிய ஐஸ் கட்டிகள்லாம் மலை மாதிரி இருக்குது. ஓகே, mountains or valley glacier is a stream of ice flowing along a valley. It usually flows formed river course and are bounded by steep sides. Himalayas and Alps. இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா ஓடி வர தண்ணி வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து ஐஸ் கட்டியாக மாதிரி அப்படியே இருக்கும், வெயில் காணோன்னே அது உருகி தண்ணியாக ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து மவுண்டன் இல்லைன்னா வேலி கிளேசியர் அப்படி சொல்கிறோம். ஓகே, சர்க்கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சர்க்கியூ இஸ் அ கிளேசியல் எரப்டட் ராக் பேசின் வித் அ steep side wall and steep head wall surrounding an armchair shaped depression. ஸோ ஒரு ஆர்ம்சேர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேப்பு. ஸோ அந்த பெட் சைடில் அந்த மாதிரி என்ன இருக்கும், ரெண்டு மலைகளுக்கு இடையில அந்த மாதிரி இருக்கும். ஓகே, as the ice melt they get filled up the circuit with the water and became beautiful lake in the mountain called Term lake. ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அந்த வெயில் காலங்களில் உருகி அது ஒரு ஏரியா என்ன ஆயிடுது உருவாகிடுது. ஓகே, when two adjacent circuits erupted towards each other, the previous rounded landscape is transformed into a narrow rocky steep side ridge called RT. A U-shaped valley is formed beneath the glacier, which is deepened and widened by the lateral and vertical erosion. The material carried by the glacier, such as rocks, big and small, sand, silt, get deposited. These deposits forms glacier moraines. ஸோ இந்த மாதிரி ஐஸ் என்ன செய்யுது அப்படின்னா அந்த கல் மண் எல்லாத்தையும் அடிச்சுட்டு என்ன செய்யும், அதோட போகும், அது டெபாசிட் ஆகி அதுக்கு பேர் தான் மொரைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, கிளேசியல் மொரைன்ஸ். விண்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா, ஹேவ் யூ எவர் விசிட்டட் டெசர்ட்? டெசர்ட்டுக்கு போயிருந்தால் அந்த மாதிரி பார்க்கலாம். இதுக்கு பேர் என்னென்னா சாண்ட் டன்ஸ். ஓகே, mushroom rock. An active agent of erosion and deposition in the desert is wind. Wind erodes the lower section of a rock more than the upper part. Therefore, such rocks have a narrow base and a wider top. The wider top rock is the shape of a mushroom, commonly known as mushroom rock. So, காளான் மாதிரி. ஓகேயா,
and isolated, அதாவது எப்படின்னா மேலே வந்து ரொம்ப காற்றடிக்காமல் கீழே தான் ஜாஸ்தியாக காற்றடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, and isolated residual hail standing like a pillar with rounded tops are called inselbergs. The inselbergs in Kalahari desert of South Africa. ஸோ இது வந்து இன்செல்பெர்க் அப்படின்னு சொல்கிறது, இது சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. when the wind blow it lifts and transports sand from one place to another. ஸோ காற்றடிக்கும்போது இந்த மண்ணை என்ன செய்து அள்ளிட்டு போயிடுது. ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் blowing the sand falls and gets deposited in a low hill like structure. These are called sand dunes. These crescent shaped sand dunes are called bar chans. இதுதான் bar chans. When the grains of sand are very fine and the light wind can carry it over very long distance. ரொம்ப மண் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். when such sand is deposited in a large area it is called losses. large deposits of losses are found in China. loss அப்படின்னு சொல்கிறாங்க, losses இல்லைன்னா loss. sea waves, a part of land adjoining or near the sea is called sea coast. The boundary of coast where land meets water is called coastal line. The coastal area is subjected to change due to the wave erosion and wave deposit. ஸோ கோஸ்டல் ஏரியா அப்படிங்கிறது இந்த கடற்கரை பக்கம் உள்ளது தான். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த கோஸ்டல் ஏரியா. சி ஸ்டாக் அப்படிங்கிறது இருக்குது, ஸ்டம் அப்படின்னு இருக்கு. ஓகே, the erection and deposition of sea waves gives rise to coastal landform. Sea lifts are strip rocks faced formed when the sea waves dash against them. ஸோ அதை இடிச்சு தான் என்ன கிளிப்ஸ் வந்து உருவாது. கிளிப்ஸ்னா ஒரு நேரோ ராக்காக இருக்கிறது. ஓகே, கிளிப் டைவிங்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா நீங்கள் பார்த்துக்கலாம். Okay. Sea waves continuously stick at the rocks, so cracks develops. Over time they become larger and wider. Thus hollow-like caves are formed on the rocks. They are called sea caves. ஸோ ரொம்ப அப்படியே மண்ணை கடல் தண்ணி பட்டு என்ன ஆயிரும்னா அந்த ராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேவ் மாதிரி உருவாயிரும், ஒரு குகை மாதிரி. ஓகே, அது பேர் கடல் குகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, as the cavities of sea waves become bigger and bigger, only the roof of the cave remains and thus form a sea arches. ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஓகே, அதான் சி ஆர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்தர் எரக்ஷன் பிரேக்ஸ் த ரூஃப் அண்ட் ஒன்லி வால்ஸ் ஆர் லெஃப்ட். தீஸ் வால் லைக் ஃபீச்சர்ஸ் ஆர் கால் சி ஸ்டாக்ஸ். அதாவது சி ஸ்டாக்ஸ் அப்படி சொல்கிறாங்க, ஸ்டாக். ஓகே, ஸோ அது என்னன்னா மேலே வந்து அந்த கூரை வந்து உடஞ்சி விழுந்துட்டு வெறும் தூண் மட்டும் இருக்கிறதுனால தான் அது வந்து சி ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, the sea waves deposit sediments of sands and gravels along the shores forming beaches. கடற்கரை அப்படிங்கிறது அதான், பீச்சஸ் அப்படிங்கிறது அதான். sand bar is an elongated depositions of sand or mud found in the sea almost parallel to the coast. Lagoon is a shallow stretch of water partially or completely separated from the sea. Silica Lake in Odisha, Pulicat Lake in Tamil Nadu and Vembanadu Lake in Kerala are famous lagoons in India. அதாவது கடற்கரைக்கும் இதுக்கும் இடையில ஒரு லேக் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, கடலில் இருந்து வித்தியாசப்பட்டு. ஓகே, கடலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது, அது இப்போ தான் லகான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.